தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியுடன் விவாகரத்து தொடர்பான வழக்கை சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். ஜெயம் ரவி தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர். இவர் 2009ஆம் ஆண்டு ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் சமீபத்தில் இருவரும் பிரிய உள்ளதாக வந்த தகவல்கள் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நடந்த விவாகரத்து வழக்கின் விசாரணையில் ஜெயம் ரவி நீதிமன்றத்தில் ஆஜராகினார். ஆனால் ஆர்த்தி தனது உடல்நிலை சரியில்லாததால் சமரச தீர்வு மையம் நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் பேச்சுவார்த்தையை பிறிதொரு தேதிக்கு தள்ளி வைக்குமாறு அவர் கூறினார். இதை நீதிமன்றம் ஏற்று வழக்கை தள்ளி வைத்தது. இதைத் தொடர்ந்து சமரச தீர்வு மையம் வழக்கை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. அன்றைய தினம் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவரும் நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவரோ உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டார். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியின் திருமண விவகாரம் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வட்டாரத்திலும் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆர்த்தி சினிமா குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பது மற்றும் இருவரின் திருமண வாழ்க்கை இந்த நிலையை எட்டியதன் பின்னணி குறித்து பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி மத்தியில் சமரசம் நடைபெறும் என்பதற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடமும் குடும்ப நல நீதிமன்றத்திலும் உள்ளதா? இதற்கான முடிவு வரும் விசாரணையில் வெளிப்படும் என நம்பப்படுகிறது. ஆர்த்தியுடன் விவாகரத்து தொடர்பான வழக்கில் முடிவை அறிவித்தது கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி. அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் நீண்டகால யோசனை மற்றும் பரிசீலனைகள் பிறகு திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என்பது மிக கடினமான முடிவு. இது என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஜெயம் ரவியின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மனைவி ஆர்த்தி தனது அறிக்கையில் விவாகரத்து என்பது அவரது தனிப்பட்ட முடிவாக இருந்தது. அதற்கு என் ஒப்புதல் இல்லை. விவாகரத்து விவகாரத்தில் அவருடன் நேரடியாக பேச அனுமதி கேட்டும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. அவருடன் சந்தித்து விவாதிக்க நான் காத்திருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி தேன்மொழி முன்னிலையில் ஜெயம் ரவி நேரில் ஆஜராகி வாதிட்டார். மற்றொரு புறம் ஆர்த்தி நேரில் வராமல் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். இதனால் இந்த வழக்கும் தள்ளி போடப்பட்டுள்ளது. ரவி மற்றும் ஆர்த்தி மத்தியில் சமரசம் நடைபெறுமா என்பதை ரசிகர்கள் மற்றும் சினிமா வட்டாரங்கள் ஆவலுடன் எதிர்நோக்குகின்றன. சமரசம் மூலம் பிரச்சனை தீர்க்கப்படுமா அல்லது வழக்கு தொடரப்படும் என்பதற்கு வரவிருக்கும் நாட்கள் தீர்வாகும்.